வணக்கம். இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி எல்லா இடத்துலையும் பேசப்படுறது என்னன்னா, புழக்கத்தில் உள்ள காகித பணம் நம்ம வச்சிருக்கக்கூடிய 500, 200, 100, 50, 20, 10 இந்த நோட்டுகள் எல்லாம் காகிதத்துல புழங்கிட்டு இருக்கு. டிமானிட்டைசேஷன் இடையில கொண்டு வந்த போது எல்லாருமே கொஞ்சம் பயந்தோம். இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்னும் அமலுக்கு வரல. அதாவது பிளாஸ்டிக்ல நம்முடைய ரூபாய் நோட்டை உருவாக்கலாமா அப்படின்னு அரசாங்கம் யோசிக்குதுன்னு ஒரு செய்தியை பார்த்தோம். இது சாத்தியமா, சரிப்படுமா அப்படிலாம் யோசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த பணம்னு ஒண்ணு வர்றதுக்கு முதல்ல, அதாவது பணம் என்கின்ற ரூபாய் வடிவம் வர்றதுக்கு முதல்ல எப்படியெல்லாம் இருந்தது? ஆரம்ப காலத்துல பண்ட மாற்று தாங்க இருந்தது. குறிஞ்சியிலே மலையிலே விளைந்த தேனையும் திணையையும் கொண்டு வந்து கொடுத்து மருத நிலத்தில் அவர்கள் அரிசியை பெற்று சென்றார்கள். நெய்தல் நிலத்தில் இருந்து கடலிலே பிடிக்கப்பட்ட மீனை கொண்டு வந்து மருத நிலத்திலே கொடுத்து உணவுப் பொருட்களை பெற்று சென்றார்கள். தேனை கொடுத்தார்கள், இவர்கள் மீனை கொடுத்தார்கள். அவர்கள் திணையை கொடுத்தார்கள், இவர்கள் உப்பை கொடுத்தார்கள். இங்கிருந்து வாங்கி கொண்டு போனார்கள். காலங்காலமா பொருள் பண்டம் மாற்றாதான் இருந்தது. அப்புறம் எல்லாரும் பொருளை தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அப்பதான் என்னாச்சுன்னா, முதல்ல புழக்கத்துக்காக ஒரு இதை உருவாக்குறாங்க. பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். நானே அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு போயிருக்கேன். காலங்காலமா இருந்த அந்த நாணயங்களை பார்க்குறோம். கிரேக்க ரோமானிய நாணயங்கள்லாம் இங்கே கிடைக்குது. அவையெல்லாம் தங்கமா இருந்திருக்கு. அப்புறம் வெள்ளி நாணயம், வெள்ளிக்காசு. பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. பிறகு காகித நோட்டாக மாறுதுங்க. நான் சின்ன பிள்ளையில பார்த்த வரைக்கும் சல்லிக்காசு எல்லாம் வச்சுட்டு பார்த்துருக்கேன். நான் சல்லிக்காசு, ஒரணா, நாலனா, எட்டனா எல்லாம் பார்த்துருக்குறேன். இப்ப இதெல்லாம் மாறி இந்த நோட்டுகள்லாம் வந்த பிறகு இந்த நோட்டு கவனமா அச்சடிக்கலைன்னா கள்ள நோட்டுகள் உருவாகி பல நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு. அப்பதான் பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்யறாருன்னா, இதுல ஏதேனும் குறைபாடு இருக்கலாம்ங்கிறத கருதி இதை அப்படியே செல்லாத நோட்டா மாத்தி காட்டுறாங்க. அப்ப நிறைய கஷ்டப்பட்டோம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. திடீர்னு சொன்ன உடனே எல்லாரும் கஷ்டப்பட்டோம். நானே என் விசிட்டிங் கார்டை கொடுத்து பல இடத்துல சாப்பிட்டு ஓடி வந்தேன். ஆனால் இப்போ சென்னையில் இருந்தேன் அன்னைக்கு. இப்ப இந்த பிளாஸ்டிக் நோட்டு வரப்போகுதுன்னு சொல்றப்ப இப்போ ஒரு கேள்வி கேட்போம், இது எதுக்கு நம்ம புதுசா எதையாவது உருவாக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. 1988 இருந்து ஆஸ்திரேலியா, கனடா, UK, சிங்கப்பூர், நியூசிலாந்து போன்ற நாடுகள்ல பிளாஸ்டிக் நோட் தாங்க இருக்கு. இப்ப வளர்ந்த நாடுகள் நல்லா பாருங்க. சிங்கப்பூர் வளர்ந்த நாடு, அதே மாதிரி கனடா, ஆஸ்திரேலியா வளர்ந்த நாடு. அங்கெல்லாம் பிளாஸ்டிக்ல நோட் இருக்கு. சரி, இதுல என்ன லாபம்? இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் ட்ரில்லியன் கணக்கில் நம்ம பேப்பரை யூஸ் பண்ணி ரூபா நோட் அடிக்கிறோம். அதனுடைய ஆயுசம் எப்படி இருக்கு? அழுக்காகுது, கிழிஞ்சு போகுது. இப்ப இந்த பிளாஸ்டிக்ல நோட்டு வந்துச்சுன்னா, பாலிமர் பேங்க் நோட்ஸ் இதை அரசாங்கம் வெளியிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல மேல்நாடுகள்ல மாதிரி பயன்பாட்டுல சுலபம் இருக்கலாம். இப்ப நம்ம கேட்கிறோம், இப்ப நம்ம நோட்டுனா மடிச்சு பிடி வச்சுக்கலாம், அதையும் மடிச்சு வைக்கலாங்க. அது நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்துருக்கேன் அங்கே ஆஸ்திரேலியாவில், கனடாவில், இப்போ சொன்ன நாடுகள் எல்லாம் நான் போயிருக்கேன். சிங்கப்பூரில், நியூசிலாந்தில் எல்லாத்துலேயுமே இது இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறோம், ஏங்க பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதில் போய் நோட்டை அடிக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, இதை ரீசைக்கிளிங் பண்ண முடியுங்கிறாங்க முக்கியமாக. சரி, இதில் என்ன முக்கியமான லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காகித பற்றாக்குறைகளை தவிர்க்கிறது. அடுத்தது என்ன, மழையில் நனையுமா? நனைஞ்சாலும் ஒன்றாகாது. சுலபமாக தீப்பற்றுமா? அப்படியெல்லாம் பற்றாது. இத்தனை வசதிகள் இதில் இருக்கு. அப்போ பிளாஸ்டிக் நோட்டை அவங்க உடனடியாகவும் கொண்டு வரல, இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் அவங்க என்ன ஐடியா வச்சுருக்காங்கன்னா, 10 ரூபா 20 ரூபா தான். இதுக்குள்ள இதில் முதல்ல வெளியிட்டு பார்க்கறது. இதை மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, இது வசதியாக இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் முழுமையாக மாற்றுவாங்க. அதனால் இது புதிய முயற்சி தான். புதிய முயற்சின்னு கூட சொல்லக்கூடாது, நம்ம நாட்டில் புதிய முயற்சி, உலக நாடுகளில் இருக்கு. இப்போ இது வந்தால், இப்போ நீங்கள் முகமது பின் துக்ளக்னுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, அவர் தோல்லையே நாணயத்தை அடித்தார். அது என்ன இப்போ வச்சு எல்லாருமே அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடு வீடுக்கு. அப்போ
இது சுலபமாக பிறரால் அடிக்க முடியாததாக இருக்கணும். அரசாங்கம் மட்டுமே இது உருவாக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கணும். இது பயன்பாட்டில் வரணும், பாதுகாப்பாக இருக்கணும். இத்தனையும் கருதித்தான் இந்த மாதிரியான ஒரு நோட்டை கொண்டு வர்றாங்க. இப்போதைக்கு இது பேச்சில் இருக்குது. இது வரட்டும். இதை பற்றி நம்ம செஞ்சுருக்கோம். வந்த பிறகு இதனுடைய பயன்பாட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா புதுமைகள் வரத்தாங்க செய்யும். மாற்றம் என்ற ஒரு சொல் மட்டுமே மாறாதது என்பதை நாம் அறிவோம். அதனால் இந்த தலைமுறை மட்டுமில்லை, அடுத்த தலைமுறையும் புதிய புதிய செய்திகளை காண இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு கேட்கலாம், இப்போ நம்ம ஆன்லைன் பரிவர்த்தனை பண்ணுறோமே, ஜிபே, ஃபோன்பே, இந்த கியூஆர் கோடை வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுறது எல்லாம் தான் பண்ணுறோமே, நல்லா தானே இருக்குங்க. இதில் ஒரே ஒரு சங்கடம் என்ன தெரியுமா? சமீபத்தில் நான் நண்பர்களோட கோயிலுக்கு போயிருந்த போது நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, கையில் இருக்கிற பணத்தை உண்டியில் போடுறோன்னா இல்லையோ வாசலில் இருக்கக்கூடிய முடியாதவர்களுக்கு கொடுப்பேன். என்கிட்ட இருந்தது பூரா தீர்ந்து போச்சுங்க. அப்போ என் கூட வெளிநாட்டு நண்பர்கள் இருந்தாங்க, இந்திய நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு. ஐயோ, நாங்கள் படம் வச்சுக்கிறதில்ல, எல்லாமே கியூஆர் கோடு தான். அவர்கிட்ட கியூஆர் கோடு இருக்கான்னு கேளுங்க. யார்கிட்ட? அந்த தர்மம் கேட்குறவர்கிட்ட. அவர் எப்படி வச்சுருப்பாரு? ஒருவேளை இனிமேல் வந்தாலும் வந்துடலாம், கியூஆர் கோடோட உட்காந்துருந்தாலும் உட்காந்துருக்கலாம். ஆனால் கையில் பணம் இருக்கப்ப ஒரு மனசில் தெம்பு இருக்குங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், யோசித்து கொடுக்கலாம். இப்போ ஜிபேயில் 20,000 2 லட்சம்னா அப்படின்னு இது பண்ணிட்டோம்னா டக்குன்னு போயிடுதுங்க. ஆனால் நம்ம பணத்தை எண்ணி கொடுக்குறப்ப அது என்றப்பே மனசு இதை திருப்பி இது பண்ணிடுவோமா, சம்பாரிச்சிடுவோமா அப்படிலாம் யோசிப்போம்ல. அப்போ பணத்துக்கு என்றைக்கு இருந்தாலும் அது என்ற போது அந்த மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யுது. இப்போ என்ன, காகிதத்தை எண்ணிக்கிட்டு இருந்தோம், பிளாஸ்டிக் நோட்டு இருந்தால் அதையும் எண்ண போகிறோம். ஏதாக இருந்தாலும் எண்ணி பார்ப்போம். நல்ல விஷயங்களை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.